குழந்தைங்களுக்கு காசு கொடுக்கக்கூடாது, காசு கொடுத்தோம்னா கெட்டு போயிடுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு காசு கொடுக்குற பழக்கம் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு. சன்சி சின்ன பிள்ளையாக இருந்தப்ப இருந்தே பாப்பா 2 பேரும் அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் நான் வந்து அவங்க 2 பேத்துக்குமே பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து ஐடி கார்டு போட்டுட்டு ஸ்கூல் போகிறது, அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு அவங்களே போட்டு வச்சுக்கிறது, ஈவினிங் வந்ததுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விளக்குற இடத்துல போடுறது, துணியெல்லாம் கழட்டி அழுக்கில் போடுறது, இந்த மாதிரி அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிற பட்சத்தில் ஒருத்தருக்கு 20 பாயிண்ட்ஸ். எல்லா வேலைகளும் டெய்லியும் செஞ்சுட்டாங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் 20 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சுப்போம். மாதத்தில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டான அமௌண்ட் வந்து நான் வந்து கொடுத்துருவேன். அந்த அமௌண்ட்டை பாப்பா 2 பேரும் உண்டியில் போட்டு சேர்த்து வைப்பாங்க. அவங்களோட வேலைகளை அவங்களே செய்கிற பட்சத்தில் 20 பாயிண்ட்ஸ். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஏதாவது அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பேன். அது இல்லாமல் ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாவே போதும், அதுக்கும் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பேன். அப்படியெல்லாம் சேர்த்து வச்சது தான் இந்த காசு. ஒரு வருஷமாக சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல தான் பாப்பா 2 பேரும் காசு சேர்த்து வச்சு அதில் 23,000 என்னமோ காசு வந்து இருந்தது. அது கூட நானும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து போட்டு ஒரு அரை பவுனுக்கு காயின் வந்து எடுத்தோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 48,000 இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சிறுதுளி பெருவெள்ளம்ங்க. இந்த மாதிரி காசு வந்து சேர்த்தும் பொழுது குழந்தைங்களுக்கும் ஆர்வம் வரும். அம்மா நான் என்னோடய வேலைகளை நான் செஞ்சிட்றேன், அமௌண்ட் நீங்கள் கொடுங்க, நானும் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் வரும். இந்த விஷயம் பிடிச்சிருந்துன்னா உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.